சித்திக், தமிழ்நாடு அரசு என்ன எதிர்பார்க்கிறது இந்த பட்ஜெட்ல? இந்த பொருளாதார ஆய்வறிக்கையை எப்படி பார்க்கிறது? இந்த பொருளாதார ஆய்வறிக்கையை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்லக்கூடிய எந்த நம்பர்ஸையும் நாங்கள் நம்புறதா இல்லை. இதை அங்கே நடந்தக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்திலேயே வந்து இந்த நம்பர்ஸ்லாம் நிறைய மேனிப்புலேஷன் நடந்திருக்கு, இதற்கு ஒரு விசாரணை குழு மாதிரியான அமைக்கணுங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கணும்னு எதிர்க்கட்சிகளினுடைய அந்த கூட்டத்தொடரில் பேசுகிற போது திமுகவின் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்க வாதம் இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. மோடி அரசு ஒன்றிய அரசு கிட்ட கேட்டால் இது எங்க ப்ராஜெக்ட்னு சொல்றாங்க. இதுக்கு 63,000 கோடி ஒதுக்கி இருக்கோன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு தேதி வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் பயன்படுத்தக்கூடிய மெட்ரோ ரயிலுக்கு வர வேண்டிய நிதியில் இருந்து 1 ரூபாயை கூட ஒன்றிய பாஜக அரசு ஒதுக்கவில்லை. ஆனா இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய நிதியிலிருந்து அந்த திட்டமானது நடைபெற்று வருது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எங்கள் மக்களுக்கான இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் வரி செலுத்துகிறோம், எங்கள் வரி அதிகமான வரி, அந்த டேட்டா நிறையா சொல்லியிருக்கிறோம், நாங்கள் செலுத்துகிற வரியிலிருந்து எங்கள் மக்கள் பயன்படுத்தக்கூடிய மெட்ரோக்கு நிதியை ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய. எனக்கு அதில் ஒரு கேள்வி இருக்கிறது. இன்றைக்கு வந்து மெட்ரோவுக்கான நிதி ஒதுக்கலை அப்படிங்கிறத வந்து உங்களுடைய மாநிலங்களவை உறுப்பினர், திமுக மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் வந்து தன்னுடைய இதில் வந்து கேள்வியாக வச்சிருக்கிறார் விவாதத்தின் போது. அதில் அவர் குறிப்பிட்டிருக்க இன்னொரு வார்த்தை தான் மிக முக்கியம். நீங்கள் போய் கோயம்புத்தூரில் அறிவிச்சிங்க மெட்ரோ திட்டம், இந்த மாதிரி திருச்சி, இந்த மாதிரி சிறு நகரங்களுக்கு திட்டங்களை அறிவிச்சிங்க, இதற்கு இன்னும் மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கலை அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்றார். ஒப்புதல் அளிக்காமல் உங்களுடைய அறிவிப்பானதை எப்படி அவங்க ஏத்துப்பாங்க? எப்படி உங்களுக்கு பட்ஜெட் அலோகேஷன்ஸ் வரும்? இந்த முதல்ல ஒத்துக்கிட்டாங்கல்ல, இன்னைக்கு வந்து மெட்ரோ ரயிலுக்கு ஒத்துக்கிட்டதுக்கே இன்னும் கொடுக்கல. முதல்ல ஒத்துக்கிட்ட பட்ஜெட்ல இருந்த நிதியை எங்களுக்கு கொடுக்கலையே. தமிழ்நாடு அரசுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையே வரணும்னு மோடியை மேடையில் வச்சு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கோரிக்கை வச்சதுக்கு அப்புறம் தானே வருது. அப்போ நீங்க கேட்கக்கூடிய வாதம்ங்கிறது அது வேற ஒரு டிஸ்கஷன். இப்போ முதல்ல ஒத்துழைப்பு கொடுத்துருக்கக்கூடிய இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை 2 ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்தக்கூடியதுங்கிறது ஒன்றிய பாஜக அரசு ஒத்துக்கிச்சு 63,000 கோடி கொடுக்குறேன்னு. இன்னைக்கு தேதி வரைக்கும் கொடுக்கலையே. ஏன் புயல் நிவாரணமே கொடுக்க மாட்டாங்க? இப்போ இவங்க கிட்ட இருந்து நாங்கள் அதை தான் கேட்டுட்டு இருக்கோம், எங்களுக்கு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டுக்கான பணத்தையாவது கொடுங்க அப்படின்னு. ரெண்டாவது, இந்த நம்பர்ஸை நாங்கள் நம்புறதே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்றிய அமைச்சர் வந்து இன்னைக்கு பேசும்போது சொல்லியிருக்கிறாங்க, அத்தியாவசிய பொருட்களினுடைய விலையை வந்து அந்த பொருட்களை வாங்குறதுலயே பிரச்சனை இருக்கு, அந்த விலைவாசியை வந்து எங்களால் கட்டுப்படுத்த முடியல, இது ஒரு பிரச்சனை அப்படின்னு இன்னைக்கு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் அட்மிட் பண்றாங்க. இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, வெங்காய விலை ஏறி போச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் வெங்காயம் சாப்பிட்றது இல்லைன்னு சொன்னவங்க அன்னைக்கு அவங்களுக்கு தெரியல, நம்ம தான் நிதியமைச்சர், நம்ம தான் இதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு. ஆனா இன்னைக்கு உணர்ந்திருக்கிறாங்கிறதே அப்படிங்கிறதே இந்தியா கூட்டணியுடைய ஒரு வெற்றி அப்படின்னு நான் பாக்குறேன். ஆனா இதுலயே ஒரு பொய் இருக்கு. இந்த டேட்டா என்ன இருக்கோ அதை வந்து ஒரு ஒரு பேசுறார். ஆனா இத போய் உங்களுடைய வெற்றின்னு நீங்க இதையும் எலெக்ஷன் மாதிரி சேர்த்துட்டீங்க. ஏன் சொல்றேன்னா, அன்னைக்கு கேட்கும்போது திமுகவினுடைய இல்ல எதிர்கட்சிகளுடைய உறுப்பினர்கள் கேட்கறாங்க, வெங்காய விலை ஏறி போச்சு, என்னங்க நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்னு. என்ன சொல்லணும்? பொறுப்புள்ள எதிர்கட்சி, பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் அதற்கான நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லணும். நான் வெங்காயம் சாப்பிடுறது இல்லைங்கிறது எப்படிப்பட்ட பேச்சு, யாருடைய பேச்சு? மேடம் நான் முடிச்சேன். நாகராஜ் என்ன சொன்னாரு? தமிழ்நாடு அரசுக்கு தான் பொறுப்பு இருக்கு, நீங்க வந்து அதை பத்தி கவலையே படாத. அது அப்பவே பதில் சொன்ன, நீங்க எனக்கு அனுமதி கொடுக்கல. அப்போ ஒன்றிய உணவுத்துறை அமைச்சகத்தை கலைச்சிருவோம். ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்கு. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாங்கிற ஒண்ணுமே வேண்டாம். தமிழ்நாடு அரசே நாங்களே மிகச்சிறப்பாக செயல்படுத்தி அந்த திட்டங்களை எல்லாம் நடத்திக்கிறோம். நாகராஜ் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று உங்களுக்கு நீங்க குறுக்கிட்டீங்க, நான் நேர தரேன். ஒன்றிய அமைச்சகத்துல நம்ம வந்து உணவுத்துறை அப்படிங்கிறதே வந்து எடுத்து விட்டுருவோம். அது நான் சொல்லலை, அவர் தான் சொன்னார், நாகராஜ் தான் சொன்னார். அதெல்லாம் மாநில அரசு தான் பார்த்துக்கணும், ஒன்றிய அரசுக்கெல்லாம் அது பொறுப்பு இல்லை அப்படின்னு. இப்போ இந்த நான் டேட்டா மேனிப்புலேஷனுக்கு வரேன். இன்னைக்கு நிதியமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, அத்தியாவசிய கட்டுப்படுத்த முடியல, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை வந்து உயர்ந்து போச்சு, வாங்கும் தர உணவுப் பொருள் குறிப்பிட்டு சொல்றாங்க. இவங்க தான் இப்போ ஒரு டேட்டா அவர் சொன்னார், நாகராஜ் அவர்கள் சொன்னார், 80 கோடி பேரை நாங்கள் வந்து வறுமையிலிருந்து மீட்டுட்டோம் அப்படின்னாரு. இதே ஒன்றிய அமைச்சர் ஒரு டேட்டா சொல்லியிருக்காங்க, 25 கோடி பேரை நாங்கள் மீட்டுட்டோம். பிரதமரும் 25 கோடி பேரை இவங்க மீட்டதுக்கு ஒரு டேட்டாவை கொடுத்தாங்க. அந்த டேட்டா இப்போ ரீசெண்டாகவும் இவங்க அட்மிட் பண்றாங்க. இப்போ வந்திருக்கு, ஜூன்ல வந்திருக்கு நேஷனல் சாம்பிள் சர்வே. யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெளியிடுறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ரைஸ் இன் த ஷேர் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் சம் ஐட்டம்னு சொல்லி என்னென்ன ஐட்டம்லாம் சொல்றாங்க தெரியுமா? மில்க், ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரியான இதெல்லாம் உணவுப் பொருள் வருமா வராதா மேடம்? உணவுப் பொருள் தானே. இந்த ஐட்டங்கள்லாம் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து மக்கள்கிட்ட உயர்ந்துருச்சு. யார் சொல்றா? ஒன்றிய அமைச்சர் தான் சொல்லுது.
ஒன்றிய அமைச்சகம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மக்களுக்கு வாங்கும் திறன் அதிகமாயிருச்சுன்னு சொல்லுது. இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூடிய திறன் வந்து குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுதுன்னா இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னே எங்களுக்கு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு மேனிபுலேஷனை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமா இருக்கு. இப்போ இவங்க அத ஒட்டுமொத்தமா நாளைக்கு மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, வரி சார்ந்து இருக்கு, மானியம் சார்ந்து இருக்கு, கடன் சார்ந்து இருக்கிறது, அல்லது வந்து மற்ற துறைகள் சார்ந்து, அது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில புதுசா கொண்டு வரலாம், அல்லது வந்து சர்வீஸ் செக்டார்ல ஏதாவது புதுசா கொண்டு வரலாம், இப்படி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குல்ல. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு அரசு ரீதியாக தமிழ்நாடு அரசுக்கும் இருக்கணும்ல. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மிக தெளிவா எங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்னன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒன்று மெட்ரோ ப்ராஜெக்ட், ரெண்டாவது நீங்கள் வந்து ரயில்வே துறைக்கு வழங்கக்கூடிய பட்ஜெட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறாரு. அதில் நான் அடிஷ்னலாக ஒன்று சேர்த்திக்கிறேன். எங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்னன்னா, இப்போ ஒடிசால 3 ரயில்கள் மோதி ஒரே இடத்துல இறந்து போய் 267 பேர் உயிரிழந்து போனாங்க. அவர்கிட்ட கேட்டால் இதெல்லாம் வந்து ரமேஷ் சேதுராமன் சார் சொல்றாரு, இதெல்லாம் அவர் இல்லை நாகராஜ் சார் சொன்னார், இதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கட்டினது, காங்கிரஸ் கட்டினதுன்னு கேட்டார். குஜராத்தில் இப்போ ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு, பாலத்தை திறக்கிறதுக்கு முன்னாடியே, பாலம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இடிஞ்சு விழுந்துச்சு. அப்போ அது யார் கட்டினதுங்கிற கேள்வி இருக்கு. அப்போ தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, ரயில்வே துறைக்கு வழங்கக்கூடிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குங்க, நல்ல தரமான முறையில் அதை கட்டி கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. மூணாவது வந்து வருமான வரி உச்சவரம்பு, அத்தியாவசிய பொருட்களினுடைய வருமான வரி உச்சவரம்பு போன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வச்சிருக்கிறார். இப்போ ஒரே ஒரு பதில் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அவர் நாகராஜ் சார் பேசும்போது சொன்னார், மேக் இன் இந்தியா நீங்கள் எப்படி வந்து வருமானம்லாம் உயர்ந்துருச்சுன்னு சொல்கிறீங்க அப்படிலாம் கேட்கும்போது, நாங்கள் மேக் இன் இந்தியா, மேக்கப் இந்தியா என்னெல்லாம், மேட் இன் இந்தியா என்னெல்லாமோ சொன்னார். இவங்க மேட் இன் இந்தியா என்ன தெரியுமா, பட்டேலுக்கு ஒரு சிலை வச்சாங்க, அந்த சிலையை சைனாலிருந்து வாங்கிட்டு வந்தாங்க. இதுதான் இவங்களுடைய மேட் இன் இந்தியா. இந்த மேட் இன் இந்தியாவை செஞ்சுட்டு தான் நாங்கள் வந்து பொருளாதாரத்தில் உயர்ந்துட்டோன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டை பற்றி பேசும்போது அவர் சொன்னார், இன்னைக்கு தமிழ்நாடு வந்து சுகாதாரத்துறையில் உயர்ந்திருக்கு, கல்வித்துறையில் உயர்ந்திருக்குன்னா நீங்கள் நித்தி ஆயோக்கை கிளைம் பண்ணிக்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்களுக்கு இந்த பொறுப்பு ஒன்றும் வராது, எல்லாமே தனியார் நிறுவனங்களுக்கு தான் இந்த பொறுப்பு அப்படின்னாரு. இது அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை மறுக்கணுங்கிறதுக்காகவே சொல்கிறேன். இதை நான் சொல்கிறத விட ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நமக்கு டேட்டாவாகவே இருக்குது. வட மாநிலங்கள்லேருந்து தமிழ்நாட்டுக்கு புலம்பெயர்ந்து வந்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள் சொன்னாங்க, தமிழ்நாட்டுக்கு நாங்கள் வர்றதுக்கான காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொது சுகாதாரத்துறையை ஆக்சஸ் பண்ணிக்கக்கூடிய நிலவரம், அங்க இருக்கக்கூடிய மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஏழ்மையான இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுகாதாரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பு பலமாக தமிழ்நாடு இருக்கு. யார் சொன்னா? ஊபியிலிருந்து குஜராத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு வேலை இல்லாத மாதிரி இருக்கு. இல்ல மேடம், நான் இது எதுக்காக சொல்றேன்னா, நீங்க நித்தி ஆயோக்கை மட்டும் ஏன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டார்ல. நித்தி ஆயோக்கை நான் ஏன் எடுத்துக்கிட்டேன், தமிழ்நாடு வளர்ந்துருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இங்க நேரடியான சாட்சிகள் இருக்கு. கல்வித்துறையில வளர்ந்துருக்கோமா? ஆமா. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல நாங்க அதிகமா இருக்கிறோம், வளர்ந்துருக்கிறோம். சுகாதாரத்துறையில் வளர்ந்துருக்கிறோமா? ஆமா, வளர்ந்துருக்கிறோம். குஜராத்ல இருந்து ஊபியில இருந்து வர்றவங்க சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இப்ப அவர்கள் சொல்றாங்களா அந்த மாதிரி ஏதாவது நீங்க நடந்திருக்குன்னு நீங்க சொல்லணும். இப்ப கல்வித்துறையில வளர்ந்துருக்குன்னு அவங்க சொல்றாங்கன்னா, கல்வித்துறை பட்ஜெட் 1 லட்சம் கோடிங்கிறாங்க. பொய் சொல்லக்கூடியவர்கள் பிஜேபி அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம். அதை எப்படி ஒட்டுமொத்தமா அப்படி சொல்லிட முடியுமா? பொய் சொல்லக்கூடியவர்கள் அப்படி டாக் ஃப்ரேம் பண்ண முடியுமா? அந்த டாக் பதில் சொல்றேன். நான் அந்த வார்த்தைக்கு நான் பொறுப்பேற்கிறேன். என்னன்னா, அவங்க இன்னைக்கு என்ன சொல்றாரு, கல்வித்துறையினுடைய அமைச்சர் பாராளுமன்றத்திலே சொல்றாரு, நீட் தாளினுடைய லீக்கேஜ் நடந்திருக்கு, நீட் கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் நடந்திருக்கான்னு கொஸ்டின் கேட்டா அப்படியெல்லாம் ஒரு லீக்கேஜ் நடக்கவே இல்லைன்னு சொல்றாரு. நாடு முழுவதும் நம்ம பார்க்குறோம் லீக்கேஜ் நடந்திருக்கு, பேங்க் லாக்கெல்லாம் நடந்துச்சா, ஆட்டோ ரிக்ஷாவில் நடந்துச்சான்னு உச்சநீதிமன்றம் வரைக்கும் உட்காந்து டிபேட் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நீட் பேப்பர் லீக்கே ஆகலைன்னு பார்லிமெண்ட்லேயே சொன்னால் அது எப்படி? ஒன்று. ரெண்டாவது ஒன்று சொல்கிறேன், இந்த பொய்க்கே சொல்கிறேன். இன்னைக்கு வந்து அவரு நாகராஜ் சார் வந்து 80 கோடின்னு சொல்லியிருக்காரு வறுமை கோட்டிலிருந்து மீட்டவங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் 25 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் வேணா ஸ்டேட்மெண்ட் இப்படி மாத்திக்கிறேன். இதுல யார் சொல்றது உண்மை? அப்ப எந்த டேட்டாவின் அடிப்படையில் சொல்றாங்க? 2011க்கு அப்புறம் இங்க டேட்டாவே, சென்சஸே, சர்வேவே எடுக்கல. இவங்களுக்கு மட்டும் எப்படி இந்த டேட்டா எல்லாம் கிடைக்குது? இல்ல முடிச்சிடறேன் மேடம், ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். இப்போ இவர் சொல்லியிருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் ஆன் தி ஹோல் பார்க்கும்போது, இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருந்தாதான் சரி, இவங்க முன் வச்சிருக்கக்கூடிய வாதமா இருந்தாலும் சரி, மக்களை மேனிப்புலேட் பண்ணாதீங்க. தமிழ்நாடு வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை ஏற்று தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிகள் வரணும். ரெண்டாவது, ரகுராம் ராஜன் அவர்கள் சொன்னதோட சொல்லி நான் முடிச்சிடுறேன். இந்த ஒன்றிய அரசு, ரகுராம் ராஜன் சொல்றாரு, பொருளாதார நிபுணர் என்ன சொல்றாருன்னா, இவங்க என்னென்னவோ பேசுறாங்க, அதெல்லாம் கடந்து சுகாதாரத்துறையிலும் மனித வள மேம்பாட்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, கல்வியில சுகாதாரத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதை நம்ம அவங்க கிட்ட கோரிக்கையா. ரமேஷ் குறுக்கிட்டீங்க. இல்ல நான் ஒன்றும் குறுக்கிடல. இல்ல
அவர் வந்து சொல்லும் போது ஒரே ஒரு விஷயம், நிர்மலா சீதாராமன் அவங்க பேசும்போது அவங்க கிட்ட நம்ம 1000 விஷயம் சொல்லலாம். அந்த பர்டிகுலர் வெங்காய விவகாரம் பேசும்போது ஒரு எதிர்த்தரப்பில் இருந்த ஒரு உறுப்பினர் வந்து கேக்குறாரு, அவை உறுப்பினர் வந்து கேக்குறாரு, நீங்க வெங்காயம் சாப்பிடுறீங்களான்னு. அதுக்கு அவங்க இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க வந்து இதுக்கு விவாதத்துக்கு பதில் அளிக்கும் போது என்ன விளக்கம் சொன்னதுக்கு வேலை வாய்ப்பை பத்தி பேசும்போது சார் நீங்களே பதில் சொல்லுங்க, பக்கோடா போடுங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு என்ன விளக்கம்? சொல்லட்டும். எங்க கிரிட்டிசிசம் இருக்கோ அங்க பண்ணணும். அதான் சேர்ந்து சொல்லுங்க, பக்கோடா போட சொன்னதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க. நேர்மை இல்லாமல் இந்த மாதிரியாக பேசுவது என்பது, நீங்க ரொம்ப நேர்மையா பேசுங்க சார். பக்கோடா போட்டது எப்படின்னு சொல்லுங்க, அந்த கதைக்கு வாங்க. கேள்வி கேட்டீங்க, அவர் சொல்லட்டும். நீங்களே அப்புறம் என்ன ராய ஆங்கர் இங்க உட்கார்ந்து அவர் பேச விடுங்க. அவர் வந்து பேசாம இருக்காங்க. குவார்ட்டரும் 200 ரூபாயும் இதுவும் கொடுத்துறாங்கல்ல, அப்புறம் பக்கோடா பத்தி என்ன கவலை? குவார்ட்டரும் 200 ரூபாயும் கொடுத்துருவாங்க. யார் பிஜேபியா மோடியா யாருன்னு சொல்லுங்க, ஸ்டேட்மென்ட் சேர்த்து சொல்லுங்க. பேசலாம் சார்.